ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டு ஜப்பானில். இன்றைக்கு நான் வந்து வெளியே வந்த பயணம் ஒரு ஜப்பானியர்ட வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் வந்து எனக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு விஷயத்தை நான் கண்டுகொண்டேன். பொதுவாக நாங்கள் எங்களோட நாடுகளில் எல்லா இடங்கள்லையும் வந்து நாங்கள் செல்ல பிராணிகளாக கிளியை பார்த்துருப்போம். அதே போல் குயிலை பார்த்துருப்போம், புறாவை பார்த்துருப்போம். இப்படி நாங்கள் வித்தியாசமான சில பிராணிகளை நாங்கள் தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கு வந்து ஜப்பான்ல நான் வித்தியாசமாக மயிலை கூட்டுல பார்த்தேன். மயிலை கூட்டுல அடைச்சி வளர்க்குறாங்க. அது அது எப்படின்னு சொன்னால் வெள்ளை மயில். வெள்ளை மயில் என்ற ஒரு வர்க்கம் வந்து அவங்க கூட்டுல அடைச்சி வளர்க்குறாங்க. அது வீடியோவை நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து வெள்ளை மயில். இந்த வெள்ளை மயில் வந்து ஒரு லூசிசம் எனப்படும் மரபணு தாக்கத்தால் வார ஒரு மயில் வர்க்கம். இதை வந்து அவங்க கல்ச்சரல் ரீதியாக இது மிகவும் அதிர்ஷ்டமான பிராணியாக பார்ப்பதாகவும் சொன்னாங்க. கட்டாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் தெரியறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ், அப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில்